Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது future continuous tense எதிர்கால தொடர் வினை. இதில் வந்து எதிர்காலத்தில் இருக்கும், ஆனால் இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும், தொடர் வினையாக இருக்கும். இப்போ he, she, it, name, ஐ, யூ, வி, தே, இது வி கிடையாது, எல்லாத்துக்குமே வில் பி போடணும். வீக்கு வில் பியும் போடலாம், ஷால் பியும் போடலாம். மற்ற எல்லாத்துக்குமே வில் பி தான் வரும். he will be playing next year by this time. அவன் அடுத்த வருடம் இந்த நேரம் விளையாடி கொண்டு இருப்பான். she will be playing tomorrow by this time. அவள் நாளை இந்நேரம் விளையாடி கொண்டு இருப்பாள். ராகவ் will be playing tomorrow this time. ராகவ் நாளை இந்நேரம் விளையாடி கொண்டு இருப்பான். I will be playing next Sunday this time. அடுத்த ஞாயிறு இதே நேரம் நான் விளையாடி கொண்டு இருப்பேன். You will be playing next month this time. நீ அடுத்த மாதம் இதே நேரம் விளையாடி கொண்டு இருப்பாய். They will be playing later. அவர்கள் பிறகு ஒரு நேரம் விளையாடி கொண்டு இருப்பார்கள். கலா அண்ட் மாலா will be playing on Friday. வெள்ளிக்கிழமை கலாவும் மாலாவும் விளையாடி கொண்டு இருப்பார்கள். We shall be playing next year by this time. நாங்கள் அடுத்த வருடம் இந்நேரம் விளையாடி கொண்டு இருப்போம். அஃபர்மேட்டிவ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும், ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அதை நம்ம சொல்லி அதில் ஒரு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது அது ஒரு உறுதிப்படுத்தின ஒரு விஷயமா இருக்கும். ஐ வில் பி கோயிங் டு த மூவிஸ் டுமாரோ. நான் நாளை சினிமாவுக்கு போய்கொண்டு இருப்பேன். தே வில் பி ஸ்டேயிங் அட் த ஹோட்டல் ஆன் மண்டே. அவர்கள் திங்களன்று விடுதியில் தங்கி கொண்டு இருப்பார்கள். We will be eating the cakes later. நாங்கள் பிறகு கேக் சாப்பிட்டு கொண்டு இருப்போம். He will be watering the plants next morning. அவன் வரும் காலை அடுத்த நாள் காலையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பான். You will be participating in the marathon this weekend. இந்த வார இறுதியில் நீ மாரத்தான் விளையாட்டில் கலந்து கொண்டு இருப்பாய். இது கன்ஃபார்மாக இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்மில் சென்டென்ஸ் அமைப்போம். அடுத்தது நெகட்டிவ். நெகட்டிவில் வில் நாட் அல்லது ஓன்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான், வில் நாட் அல்லது ஓன்ட். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் அல்லது ஓன்ட், அடுத்து பி ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி ஃபார்ம். ஐ ஒன்ட் பி கோயிங் டு த பார்ட்டி டுநைட். நான் இன்று இரவு பார்ட்டிக்கு போய்கொண்டிருக்க மாட்டேன். மை மதர் ஒன்ட் பி ஒர்க்கிங் டுமாரோ. எனது தாய் நாளை வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஹீ வில் நாட் பி பிளேயிங் த அப்கமிங் மேட்ச். அவன் வரப்போகிற விளையாட்டை விளையாடி கொண்டு இருக்க மாட்டான். We will not be watching the series this month. நாங்கள் இந்த மாதம் சீரீஸை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். அடுத்தது இப்போ இதுவும் ஃப்யூச்சர் தான், இதில் வில் நம்ம உபயோகிக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக கோயிங் டு பி, கோயிங் டுன்னு சொல்லுவோம்ல, செய்ய போகிறோம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். அதோட இன்னொரு இதுதான் கோனான்னு சொல்லுவாங்க. கோயிங் டுங்கிறது தான் கோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்னா சப்ஜெக்டு, அதுக்கு பக்கத்தில் அந்த சப்ஜெக்டுக்குரிய பி வேர்ப் இருக்கும்ல, இஸ்ஸு ஆறு அந்த மாதிரி. இது ஃப்யூச்சர்னால இஸ்ஸு ஆறு அந்த மாதிரி நம்ம போடணும். அடுத்தது கோனா ப்ளஸ் கோனா ஆர் கோயிங் டு ஏதோ ஒன்று போடணும், ப்ளஸ் பி வெர்பு, திருப்பியும் பிஇ போடுவோம்ல, பி அது போடணும், ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி ஃபார்ம். I am gonna
be working in the restaurant all night. நான் அந்த உணவு விடுதியில் இரவு முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்க போகிறேன். She is going to be watching their kids. அவர்களுடைய குழந்தையை கவனித்து கொள்ள போகிறாள். We are going to be traveling around the world. நாங்கள் உலகம் முழுவதும் சுற்றுலா செல்ல போகிறோம். They are gonna be writing their exams. அவர்களுடைய பரீட்சையை எழுதப் போகிறார்கள். இது பொதுவாக அது ரிட்டனை விட ஸ்போக்கனில் தான் இந்த கோனா அது உபயோகிப்பாங்க. இதுவும் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். DJLK ட்ரீம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.